ஹலோ பிரதர்ஸ். இட்லி கடையெல்லாம் பதம் பார்த்து எனக்கு ஒரு மாதிரி மன உளைச்சல் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு வகையில் அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் உண்மையிலேயே நல்லா தாங்க இருந்துச்சு இட்லி கடையில். ஆனால் அந்த அருண் விஜய் கேரக்டர்லாம் ரொம்ப புளுத்தித்தனமாக காட்டின மாதிரி இருக்குது. எனக்கு ஒன்றும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை படத்துக்கு. ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபஸ்ட் ஆஃப் எல்லாம் கொஞ்சம் தூங்கணுன்னே வச்சுக்கோங்களேன். இவர் வந்து பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு சேர்ந்த உடனே அந்த கம்பெனி ஓனர் இது லைட்டாக அந்த விஐபியோட சாயல் அடிக்குதுங்க. நல்லா கவனிச்சு பாருங்களேன். இவர் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும், இவர் வேலைக்கு போய் அந்த அனிதாங்கிற கேரக்டர் வந்து அந்த சத்யராஜ் பொண்ணோட லிங்க் பண்ணிக்கோங்க. விஐபி கனெக்ட் ஆகுதா? அது மட்டும் இல்லாமல் நம்ம அருண் விஜய் கேரக்டருக்கு அந்த அந்த என்னது அமுல் பேபி அவங்கள வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பாருங்களேன். கடைசியில் வந்து 2 பேர் சமாதானமாயிருவாங்க. ஓட்ட சைக்கிளில் 2 பேர் ஒன்றா போவாங்க. அருண் விஜய் மாவு அரைப்பார். என்ன அதே மாதிரி ஒரு ஷூட் பண்ணிடுறாரு. லெஃப்ட் கையில் கை உடஞ்சிருக்கும். ஊர் மக்கள் வருவாங்க. ஆஸ் இட் இஸ் கொஞ்சம் அப்படியே காப்பி அடித்த மாதிரி தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறது, அப்புறம் ஊர் மக்கள் வந்து காப்பாற்றுவாங்க. இவர் மறுபடியும் பழையபடி அந்த ஓட்ட சைக்கிள்லேயே இது பண்ணுற மாதிரி அந்த ஓட்ட இட்லி கடையை ஒரு ஃப்ளாஷ்பேக்கான இட்லி கடை. நல்ல படம் தான், என்ஜாய் பண்ணி பாருங்கள்.